டிவிகேவும் ஏடிஎம்கேவும் சோஷியல் மீடியாவில் இப்போ சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரியான சண்டை. எப்படிலாம் சண்டை போடுறாங்கன்னா, நீங்கள் ட்விட்டர் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். டிவிகே வந்து நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, ஆக்டர் விஜய், அவரை வந்து ஏஐ வீடியோஸ்லாம் பண்ணி கொடநாட்டில் போய் காலில் விழுந்தது, ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க காலில் விழுந்த மாதிரி, எடப்பாடிகிட்ட போய் உதவி கேட்குற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஏஐயில் வீடியோ மேக் பண்ணி கார்ட்டூனாக மேக் பண்ணி அந்த வீடியோஸை போஸ்ட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் இது விஜய் அவர்களுக்கு தைரியம் இல்லாமல் அன்றைக்கி வந்து காலில் விழுந்தார்ல, நீங்களாம் விமர்சிக்க லாய்க்கே இல்லை. ஆல்ரெடி எடப்பாடியை வந்து திமுக காரங்களாம் விமர்சித்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த வீடியோஸை திரும்ப தூக்கிட்டு வந்து தாவைக்க பசங்களாம் எடுத்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எலும்பு இல்லை, முதுகெலும்பு இல்லை, காலைல போய் விழுந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி எடப்பாடியை தாக்கிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் இப்போ வார் சண்டை போய்கிட்டு இருக்கு. எப்படி ஃபேன் ஃபைட் இப்போது நம்ம மங்காத்தா வரப்போ பேசிகிட்டு இருந்தோம், அஜித் விஜய் வந்து ஃபேன் ஃபைட்டு போய்கிட்டு இருக்கோம், அது மாதிரி இப்போது விஜய் எடப்பாடி அப்படின்ற ஒரு ஃபைட்டு போய்கிட்டு இருக்கு. இது ஒரு அரசியல் ஃபைட்டு, ஹெல்த்தியான ஃபைட்டாக இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். பர்சனல் அட்டாக் பண்ணாமல் இந்த மாதிரி ஏஐ வீடியோஸை கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு கருத்தியலாக தாக்குங்க. எப்பயுமே ஒருத்தரை நீங்கள் தாக்குறீங்க, அரசியலில் வர்றீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா கருத்தியலாக மட்டுமே தாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏஐ பண்ணுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது.